செந்தில் பாலாஜி மீது எத்தனை வழக்குகள் சுட்டினாலும் அவரை எதுவும் செய்ய முடியாது. அந்த அளவுக்கு உங்க ஸ்ட்ராங்கா வழக்கறிஞர் பிரிவாகவும் ஸ்ட்ராங்கா இருக்காங்க. அப்படி இப்போ அடுத்த மினிஸ்டர்கள் வேற யாரு குறிவைக்கப்படுவார்கள்? ஒருத்தரும் சிக்க மாட்டாங்க. அந்த தெம்பு திராணியும் தாவேக்கால இல்லை. இப்போ தாவேக்கா சிக்க போது திமுக ஏன் எப்படியாவது அவங்க அரசியல் பண்ணலாம், தாசில்தார் ஆபீஸ்க்கு லெட்டர் கொடுக்கலாம், மண்ணு திருட காசு வாங்க தான் வந்திருக்கு. இப்போ விஜயலட்சுமி பணம் போயிட்டு இருக்கு, லோடுக்கு 1000 ரூபா போயிட்டு இருக்கு. லோடுக்கு 1000 ரூபா யாரு வாங்குவது என்பதுதான் பிரச்சனை. முதல்ல திமுக வாங்கின இடத்துல இப்போ தாவேக்கா வாங்குறான், அவ்வளவுதானே. பணம் மாறி இடம் மாறி போகுது. இதற்கு முன்னாடி திமுக செய்த தவறுகளை எக்ஸ்போஸ் பண்ண தாவேக்கா தயங்குவாங்க நினைக்கிறீங்க? ஏன்னா இப்ப பண்ணவே இல்லையே, பயந்துல கிடக்குறாச்சு. போய் ஸ்டாலின் வீட்டுல போய் சரண்டர் ஆனாங்க. அது எதுக்கு? ஜெயலலிதா முதலமைச்சர் கருணாநிதி கூட்டி போய் ஆசி வாங்க போச்சா? நான் திருடுறேன் நீ கண்டுக்காத, நீ திருடுறத நான் கண்டுக்க முடியும், இதான டீலிங். தாவேக்கா அரசு எந்தெந்த வகையில் தோல்வி அடையுதுங்கிறத தொடர்ந்து திமுக எக்ஸ்போஸ் பண்ணிக்கிட்டு தான் இருக்கிறாங்க. தாவேக்காவும் அது குறித்து பதில் அளிக்க மறுக்கிறாங்க. அப்படிங்கும்பொழுது இதை சாதகமாக பயன்படுத்திக்குமா திமுக? இந்த இடத்துல தாவேக்கா சறுக்க தொடங்கும்னு நினைக்கிறீங்க? இல்லைங்க, திமுக மீது மக்களுக்கு இன்னும் கோபமே குறையும். அது 5 வருஷம் அது கோபம் இருக்கு. இவர்கள் ஊழலின் ஊற்றுக்கள், ஊழல் உருவாகிற இடமே இந்த ஆர்டிஷியன் ஊட்டு தான் திமுக. அதனால திமுக மீது மக்களுக்கு இன்னும் கோபம் குறையும். 1 நூற்றாண்டு இருக்கு. அதுதான் தாவேக்கானுடைய அதிர்ஷ்டம். கோப்புகளை காப்பாற்ற முடியாத திமுக அரசு எப்படியா தண்ணி கொண்டு வருவான்? ஒரு டாக்குமெண்ட் கிடையாது. சசிகலாவுடைய வழக்கறிஞர் பரமசிவம் அவர் வீட்டில் கொஞ்சம் டாக்குமெண்ட், அதுவும் தண்ணியில் போய். அப்போ ஒரு சின்ன பேப்பர் கூட கிடையாது. காவிரி நதிநீர் ஆணையம் சம்பந்தமா, காவிரி மேலாண்மை வாரியம், உச்சநீதிமன்ற தீர்ப்பு, நடுவர், எந்த பேப்பரும் கிடையாது. குறைவான கட்டணத்தில் ஜார்ஜியாவில் மருத்துவம் பயில வாய்ப்பு. உலகத்தரம் வாய்ந்த யூரோப்பியன் யூனிவர்சிட்டி இன் ஆபிஷியல்ஸ் நேரில் சந்தித்து அட்மிஷன் மற்றும் ஸ்காலர்ஷிப் பற்றிய முழு விவரங்களை அறிந்து கொள்ளுங்கள். அறம் நாடு நேயர்களுக்கு அன்பு வணக்கம். இன்று நம்மோடு இணைந்திருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் திரு பாண்டியன் அவர்கள். ஐயா வணக்கம். வணக்கம். செந்தில் பாலாஜி மீது எத்தனை வழக்குகள் சுட்டினாலும் அவரை எதுவும் செய்ய முடியாது. அந்த அளவுக்கு உங்க ஸ்ட்ராங்கா வழக்கறிஞர் பிரிவாகவும் ஸ்ட்ராங்கா இருக்காங்க. அப்படி இப்போ அடுத்த மினிஸ்டர்கள் வேற யாரு குறிவைக்கப்படுவார்கள்? இப்போ ஏன்னா அவங்க தொடர்ந்து முதல்வர் விஜய் அவர்கள் சொல்லும் பொழுது ஒருத்தரை சும்மா விட மாட்டேன் அப்படின்னு தான் சொன்னார். இன்று வரை கூட அதிமுகவிலிருந்து வந்தவர்கள் கூட பெரித பதவி அதுவுமே கொடுக்காம ஹோல்டாக தான் வச்சுருக்காங்க. அவங்களுமே நிறைய சலசலப்புகள் உள்ளே போகிறதா செய்திகள் வருது. இந்த நேரத்தில் பழைய அடுத்த மினிஸ்டர் யார் யாருக்கு குறி வச்சிருக்கிறாங்க? யாரெல்லாம் இது போன்று சிக்குவார்கள் நினைக்கிறீங்க? ஒருத்தரும் சிக்க மாட்டாங்க. அந்த தெம்பு திராணியும் தாவேக்கால இல்லை. இப்போ தாவேக்கா சிக்க போது திமுக தாவேக்கா இப்போ வலை விரிச்சு வச்சுருக்காங்க. எங்கே ஊழல், லஞ்சம், லாவணியம், மண்ணு தேடுறான், எங்கே மாமூல் வாங்குறான், இப்படி திமுகவை செய்த அந்த விளையாட்டுகள் அந்த இடங்களில் ஈஸியாக கண்டுபிடிக்க இவர்களே வலையை வச்சு வச்சுருக்கான். அந்த வலையில் இப்போ அவன் மாட்ட போகிறான். யார்? தாவேக்கா மாட்ட போகிறான். எக்ஸ்போஸ் பண்ணி விட்டுருவான். இப்போவே மணல் திருடங்கிட்ட இப்போ பணம் வாங்க ஆரம்பிச்சிட்டாங்க. நீங்கள் அந்த விஜயலட்சுமி சொல்லிச்சல, ஏன் எப்படியாவது அவங்க அரசியல் பண்ணலாம், தாசில்தார் ஆபீஸ்க்கு லெட்டர் கொடுக்கலாம், அவன் மண்ணு திருட காசு வாங்க தான் வந்திருக்கான். இப்போ விஜயலட்சுமி பணம் போயிட்டு இருக்கு, லோடுக்கு 1000 ரூபா போயிட்டு இருக்கு. லோடுக்கு 1000 ரூபா யார் வாங்குவது என்பதுதான் பிரச்சனை. முதல்ல திமுக வாங்கின இடத்துல இப்போ தாவேக்கா வாங்குறான், அவ்வளோதானே. பணம் மாறி இடம் மாறி போகுது. பணம் போகாமல் நிற்க முடியாது. லாரி மண்ணு போயிட்டே இருக்கும், டிராக்டர் போயிட்டே இருக்கும், டாரஸு போயிட்டே இருக்கும். இவனுக்கு கொடுக்குற போல அவனுக்கு பணம் கொடுக்க போகிறான், அவ்வளோதான வித்தியாசம். இப்போ யார்கிட்ட மாட்ட போகிறா? திமுக தாவேக்காட்ட மாட்டது போக இப்போ தாவேக்கா திமுக மாட்ட போகிறா. மாவட்ட செயலர் கொடுத்து சொல்லியிருக்காரு, எல்லாம் உஷாராக இருங்க, எப்படியாவது கண்ணியை வலையை விரித்து வைங்க, மாட்டுகிற பொழுது அந்தந்த மாவட்டத்தில் மீடியாவுக்கு எக்ஸ்போஸ் பண்ணியிருக்கு. இதற்கு முன்னாடி திமுக செய்த தவறுகளை எக்ஸ்போஸ் பண்ண தாவேக்கா தயங்குவாங்க நினைக்கிறீங்க? ஏன்னா இப்போ பண்ணவே இல்லையே, பயந்துல கிடக்குறாச்சு. போய் ஸ்டாலின் வீட்டில் போய் சரண்டர் ஆனாங்களே, அது எதுக்கு? ஜெயலலிதா முதலமைச்சர் கருணாநிதி கூட்டி போய் ஆசி வாங்க போச்சா? நான் திருடுறேன் நீ கண்டுக்காத, நீ திருடுறத நான் கண்டுக்க முடியும், இதான டீலிங்கு. ஸ்டாலின் வீட்டுக்கு போட்டு தேவை என்ன? யார் அனுப்புனான்? யார் ஆலோசகர்? திருட போகிறவன் அனுப்பிச்சி விட்டான். அப்புறம் இப்போ 2500 டாஸ்மாக் கடை, 2500 பார் வரப்போகுது. 5000 பேர் திமுக காரன் கொடுக்க போகிறாங்களா? இல்லை கம்யூனிஸ்ட் கட்சிக்காரன் கொடுக்க போகிறாங்களா? இல்லை அதான் காங்கிரஸ் கொடுக்க? யார் நடத்த போகிறா? 5000 கடையும் திமுக காரன் நடத்தின அதே அளவுக்கு அந்த ஏரியாவில் வட்ட செயலாளர், மண்டல செயலாளர் பூரா சாராய கடை அதிபராவான், கூடிய சம்பாரிச்சிடும்.
இவர்களுக்கு இணையா இவன் 100 ஓல்வா பஸ் மாநாட்டுக்கு வச்சானா அவன் 150 பஸ் வைப்பான். அதை நோக்கி நகர்த்துவதுதான் தாவேக்கானுடைய திட்டம். அதை நோக்கி அது இன்னொரு திமுகவா மாறி போய்விட்டது. அது மக்கள் ஏத்துக்கிறாங்களா இல்லைங்கிறது தானே. மக்கள் 5 வருஷம் ஏற்றுக்கான இதான் விஜய் தானே முதலமைச்சர். 5 வருஷம் கழிச்சு தேர்தல் வர வரைக்கும் மக்கள் இந்த செட்டப் தான், இந்த அமைச்சர்கள் தான், இந்த முதலமைச்சர் தான். ஆனா இதே தாவேக்கா அரசு எந்தெந்த வகையில் தோல்வி அடையுதுங்கிறத தொடர்ந்து திமுக எக்ஸ்போஸ் பண்ணிக்கிட்டு தான் இருக்கிறாங்க. ஒரு எதிர்கட்சியாக அவங்க தொடர்ந்து செயல்படுறாங்க. அது மேலும் ட்ரபிள் ஃபேக்டரா மாறாதா? இப்போ குறிப்பா காவிரி தண்ணி வந்து மிக நீண்ட பிரச்சனையா மாறி இருக்கு இல்லையா? அவங்க ஒரு சின்ன விஷயம் கிடைத்தாலே பெரிதாக அரசியல் செய்யக்கூடியவர்கள். இப்போ விவசாயிகள், நீர் இது சார்ந்து வரும் பொழுது தாவேக்காவும் அது குறித்து பதில் அளிக்க மறுக்கிறாங்க. அப்படிங்கும் பொழுது இதை சாதகமாக பயன்படுத்திக்குமா திமுக? இந்த இடத்துல தாவேக்கா சறுக்க தொடங்கும்னு நினைக்கிறீங்களா? இல்லைங்க, திமுக மீது மக்களுக்கு இன்னும் கோபமே குறையல. அது 5 வருஷம் அது கோபம் இருக்கு. இவர்கள் ஊழலின் ஊற்றுக்கள், ஊழல் உருவாகிற இடமே இந்த ஆர்டிஷியன் ஊட்டு தான் திமுக. அதனால திமுக மீது மக்களுக்கு இன்னும் கோபம் குறைய 1 நூற்றாண்டு இருக்கு. அதுதான் தாவேக்கானுடைய அதிர்ஷ்டம். தாவேக்கா மக்கள்ல எப்படி ஓட்டு போட்டான்? தாவேக்கா கொள்கை கோட்பாடு, சித்தாந்த, வேதாந்த, கம்யூனிஸ்ட், நக்சலிசா இதுக்கு ஓட்டு போட்டான். திமுக பிராடு பைய இவன் பரவாயில்லன்னு ஓட்டு போட்டான். அப்ப இந்த மோகம் குறைவதற்கு 5 வருஷம் ஆகும். திமுக எதை சொன்னாலும் மக்கள் நம்ப மாட்டான். நீயே திருட்டு பைய, நீயே அக்யூஸ்டு, நீயே போலீஸ் ஸ்டேஷன்லேருந்து வெளியே வந்திருக்க, நீ எப்படா நியாயத்தை பற்றி பேச முடியும்? இதுதான். அப்போ அதுதான் யாருக்கு பலம்? தாவேக்கா எதுவுமே செய்யாமல் இருந்தாலே அவங்க மக்களுக்கு அந்த கோபம் வராது. ஏன் கோபம் வராதுன்னா, அதிமுக 50 வருஷம், திமுக 75 வருஷம் ஊழல் ஊழல் ஊழல், எவனை பார்த்தாலும் ஊழலாவே தெரியுறான். இல்லை அந்த கோவம் ஓகே. இப்போ நீங்கள் வந்து இப்போ திமுகவும் அதிமுகவும் வேணாங்கிற அந்த கோவம் தான், இல்லை குறிப்பாக திமுக வேணாங்கிற கோவம் தான் தாவேக்கா வெற்றி அடைய செய்ததுங்கிறதுல மாற்று கருத்து இல்லை. ஆனால் தாவேக்காவால் ஒருத்தரும் பாதிக்க முடியும். தாவேக்கா தாவேக்கா அரசால இப்போ ஒரு மின் கட்டண உயர்வு வந்திருக்குது, மின் கட்டணம் சைலண்டாக ஏறி இருக்கு அப்படின்னு எல்லாருமே பேச தொடங்குறாங்க. இப்படி இண்டிவிஜுவலாக ஒருவரும் பாதிப்புக்கு உள்ளாகும் பொழுது அது ஒரு எதிர்ப்பு குரலாக மாறும் இல்லையா? அதெல்லாம் நீங்கள் 5 வருஷம் இது மக்கள் திமுக ஊழலை சகிச்சு பழக்கப்பட்டவன் இவனே ஒரு சமாதானம் ஆகிக்குவான். அவனை இப்போ தானே வந்திருக்கானுங்க, இவன் சொன்னால் அதிகாரி கேட்க மாட்டேங்கிறான். இப்போ ராதாகிருஷ்ணன் இருந்தார் இபி சேர்மனா, அவரை தூக்கி விட்டாங்க. ஏதோ நல்லது பண்ணுறது தானே பண்ணியிருக்காங்க. இவனே பேசுகிறானே. இப்போ நிர்மல்குமார் இருக்கார், அவரே பாவம் கரண்ட் பில்லு கியூல் நின்றவர், அவர் வீட்டுக்கு கரண்ட் பில்லு கட்டுறதுக்கு கியூல் நின்றவர். இப்போ அவரே அமைச்சர், அவர் சொன்னால் எவையா கேட்பான்? ராதாகிருஷ்ணன் கேட்பாரா? இப்படி இவனே சமாதானம் ஆகிக்கிறான். ஏன்னா அதிரடியாக அதிகாரிகளை மாத்துறாங்க, நல்லது பண்ண அந்த மக்கள் அந்த அனுமானத்தில் இருக்கான். அதனால திமுக மீது உள்ள கடும் கோபம் 5 ஆண்டு காலம் இவர்களை காப்பாற்றும். விஜய் சிவகுமார் வரவேண்டான்ட்டான் பெங்களூருக்கு. இருந்தாலும் கருணாநிதி என்ன பண்ணான்? ஸ்டாலின் என்ன பண்ணான்? 40 MP என்ன பண்ணான்? 75 50 ஆண்டு காலமாக காவிரி நடுவர் மன்ற ஆணை, உச்ச நீதிமன்ற ஆணை, காவிரி மேலாண்மை ஆணை, இதையே அனுமதிக்கல. 40 MP போயிட்டு தான் மாடு மேய்க்க போனா 40 MP ரிசைன் பண்ணிருக்க வேண்டியதானே. நாடாளுமன்ற தேர்தல் புறக்கணிப்பு இன்டர்நேஷனல் இஷ்யூ ஆயிருக்கும். செஞ்சானா நாடாளுமன்ற உறுப்பினர் பூரா நாடாளுமன்றத்துக்கு வர மாட்டோம். 10 வருஷம் போகாத, 10 வருஷம் இந்தியாவில் தேர்தல் நடக்கிற பொழுது தமிழ்நாடு நாடாளுமன்ற உறுப்பினர்களே வேட்புமனு தாக்கல் பண்ணாத, பிளைன் ஆகட்டும், எவ்வளோ என்ன இஷ்யூ ஆயிரும்? இன்டர்நேஷனல் இஷ்யூ ஆயிரும். உச்ச நீதிமன்றத்தினுடைய அதிகாரத்தை அமுல்படுத்தாத கர்நாடக அரசை டிஸ்மிஸ் பண்ணு, அப்படி ஒரு இஷ்யூ வரும். அப்போ இவன் பாவண்டா சினிமா நடிச்சிட்டு கிடந்தான், கமலா தியேட்டர்ல பிடிச்சி கொடுத்து உட்கார வச்சாங்க, என்னையா பண்ணுவான்? இப்படி மக்களுக்கு மனநிலை மாறுதில்லை. இன்னொரு பெரிய அதிர்ச்சியான செய்தி, டெல்லியில் இருக்கக்கூடிய தமிழ்நாடு ஹவுஸில் காவேரி செல்லுன்னு ஒரு அறை இருந்தது, ஒரு பெரிய அலுவலகம் இருந்தது. 2023 வந்த வெள்ளத்தில் அந்த கோப்புகள் பூரா அழிஞ்சு நாசமாக போய் அடிச்சுட்டு போச்சு. ஒரு துண்டு பேப்பர் கூட கிடையாது. இந்த பேப்பர் நம்ம யார்கிட்ட போனோம்? கர்நாடகா அரசு வைத்திருக்கிற கர்நாடகா டெல்லி ஹவுஸில் போய் காப்பி ஆஃப் டாக்குமெண்ட் போட்டு வாங்கிட்டு வரோம். அப்போ காவிரி ஆணையத்தினுடைய கோப்புகளை காப்பாற்ற முடியாத திமுக அரசு எப்படியா தண்ணி கொண்டு வருவான்? ஒரு டாக்குமெண்ட் கிடையாது. சசிகலாவுடைய வழக்கறிஞர் பரமசிவம் அவர் வீட்டில் கொஞ்சம் டாக்குமெண்ட், அதுவும் தண்ணியில் போயிடுச்சு.
அப்போ ஒரு சின்ன பேப்பர் கூட கிடையாது. காவிரி நதிநீர் ஆணையம் சம்பந்தமா, காவிரி மேலாண்மை வாரியம், உச்சநீதிமன்ற தீர்ப்பு, நடுவர், எந்த பேப்பரும் கிடையாது. இதுக்கு காவிரி செல்லுன்னு ஓய்வு பெற்ற நீர் மேலாண்மை பொறியாளர்கள், சட்ட வல்லுநர்கள் எல்லாம் காசு வாங்கி சாப்பிட்டு படுத்து கிடக்கிறான் எங்க தமிழ்நாடு ஹவுஸில். ஆனால் கர்நாடகா பாதுகாப்பாக இருக்கான். அவங்களுக்கான எப்பவுமே மேகதாது அணை கட்டுவதற்கு ஓபிஎஸ் பிடிபுலி அமைச்சராக இருந்த காலத்துல தான் மணல் பூரா போச்சு. மானம் கேட்ட பயிலுவா தெருவில் சுத்திட்டு இருந்த முறை இப்போ வனத்துறை அமைச்சர் ஆயிட்டான். காக்கர்லா உஷான்னு அந்த அம்மா அத்தனை பேர் சஸ்பெண்ட் பண்ணியிருக்கு. ஊழல்களை லஞ்சம் ஏதாவது தொலைச்சு அந்த அம்மா தான் அமைச்சர். யாரு? காக்கர்லா உஷா தான் அங்க அமைச்சர். அங்க இருக்கக்கூடிய செக்ரட்டரி தான் அமைச்சர். விஜயகுமார் தான் இண்டஸ்ட்ரியல் அமைச்சர், ஐஏஎஸ் விஜயகுமார். எடப்பாடி வேலை பார்த்தாரு, ஸ்டாலின் வேலை பார்த்தாரு. இந்த அம்மா ரீல்ஸ் போட்டுக்கலாம், இண்டஸ்ட்ரியல் மினிஸ்டர். இதெல்லாம் மக்கள் பாவண்டா. அவங்க அப்பா லாரி ஓட்டிட்டு இருந்தார். யாரு? கீர்த்தனா அப்பா. அவங்க அம்மா பழைய துணி தைச்சிட்டு இருந்தது. இதை மந்திரி ஆயிடுச்சுடா, பாவண்டா இப்படி. ஆனால் திமுக மீது இன்னும் மக்களுக்கு அந்த வெறுப்பு போகலை. இப்போ தாவேகா அரசு தவறே செய்தாலும் அந்த தவறுகள் திமுக அதிமுக செய்த தவறுகளோடு ஒப்பிடும் பொழுது குறைவாகத்தான் மக்களுக்கு தெரியும். அதனால இவர்கள் மக்கள் பிரச்சனையில கவனம் தற்பொழுது செலுத்தாமல் இருந்தாலும் அது யாருக்கும் கவலை இல்லை, அதுதான் தொடர்ந்து இருக்கும். ஒரு மிக நீண்ட வெறுப்பு வந்ததற்கு பிறகுதான் தாவேகா மீதே விமர்சனங்கள் வைக்கப்படும். அது வரைக்கும் மக்கள் தாவேகாவிற்காக அவர்களே குரல் கொடுப்பார்கள்ங்கிற இடத்துக்கு தான் நீங்க வரீங்க. என்ன நடக்குன்னு பொறுத்து வந்து பார்ப்போம். செந்தில் பாலாஜி விவகாரமுமே மேற்கொண்டு என்ன நடவடிக்கை எடுக்கிறாங்கிறத பார்த்து பேசுவாங்க ஐயா. நேரம் கொடுத்ததற்கு நன்றி. நன்றி, வணக்கம்.